இவ்ளோ லவ் இவ்ளோ அஃபெக்ஷன் என் மேல இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்ளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இட்ஸ் நாட் ரைட்மா. உனக்கு புரியல. இப்போ என்னைய பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற, பாப்பாவை பத்தி பேசுற, சரி பரவாயில்ல நீ பேசிட்ட. எங்க மாமனார் என்னமா பண்ணாரு? எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா? நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா? அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், எந்த புகார் நீ குடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு. ஆனா நீ பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுமா. இட்ஸ் நாட் ரைட். இப்போ இந்த ஆடியை கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் வந்து வருத்தமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து நம்ம இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறோமே, ஒரு சின்ன பிள்ளையை வந்து இவ்வளோ அடித்து துன்புறுத்தியிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க மனசுலேயே சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க மாமனார் பேர் கெட்டு போச்சு. என் பிள்ளைய 2-3 நாளாக பார்க்க முடியாமல் போச்சு. தலைமுறை